என் அன்பு உறவுகளுக்கு அருமை வணக்கம். நான் உங்கள் நடிகர் எலிராஜி. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு என் உறவுகளுக்காக. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் பூக்குதில்ல பூ, இந்த பூ இருக்குல்ல, காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி சிரித்த முகத்தோட அழகாக அப்படி பூத்து குலுங்கும் அந்த பனித்துளியில். ஆனால் அந்த பூவுக்கு தெரியாது, சில பூ மட்டும்தான் சாமியோடைய கருவறைக்கு போகும், சில பூ இருக்குல்ல கல்லறைக்கு போகும். அதனால் அந்த பூ எப்பவுமே வருத்தப்படுறதே இல்லை. அது எப்பவுமே பூக்கிற மாதிரி காலையில் இருந்தால் சிரித்த முகத்தோடு பூக்கும். அதனால் இறைவன் அதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறான் பாருங்க. அந்த இறைவன் அமைச்ச அமைப்பு, சில பூ சாமியோட கருவறைக்கு போகுது, சில பூ கல்லறைக்கு போகுது. அதனால் அது இது எப்பவும் வருத்தப்பட்டதில்லை. அதேமாதிரி மனிதர்கள் சில பேர் எல்லாருமே நம்ம பணக்காரன் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், பெரிய சினிமா நடிகன் ஆகணும், பணக்காரனாகி நம்ம பயங்கரமாக நினச்சதை அடையணும்னு அந்த கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்போம்ல, அது ரொம்ப தவிர்த்துருங்க. உங்களுடைய மன பிராந்தி தான் அது. உழைக்கிறதையும் முயற்சி பண்ணுறதையும் எப்போ விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு பக்க பலமே. இன்றைக்கி உலகத்தில் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதே பெரிய சொத்து.